இனி கண்ணுறங்கு என்னோட மடி Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambiratin Adayalam. நம்ம பொதுவாக அம்மா அப்படின்னு நினச்சா என்ன, பாசமாக சாப்பாடு ஊட்டுவாங்க, எப்போவும் கொஞ்சம் பேசுவாங்க. சினிமாவில் இருக்கு இல்லையா, அந்த அம்மா எல்லாம் இல்லை. சின்ன குழந்தையா என் கூட நடிச்சாப்புல எம்டன் மகன்ல இப்போதான் ஒரு ஆண் மகனாக இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் எல்லாருமே. நல்ல வெயில் இருந்தது. அந்த வெயிலில் கீழே உருண்டு தண்ணி ஊற்றுனா கூட கொப்பளம் வந்துருச்சு கையிலலாம். அஜித் சார் ரொம்ப குழந்தை மாதிரி, ரொம்ப இன்னசென்ட் அண்ட் சைல்ட் லைக். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025 உடைய next award-கான நேரம். Another very very prestigious award to someone we all love. ரொம்ப ஸ்பெஷலான இந்த விருது வழங்குவதற்காக நடிகர் பரத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். May I please request Bharat sir to join us. There's always something stylish and swag about you. In the style, in the swag, ஏதாவது particular look-ஆ or ஆமா that's the perk of being an actor. எப்பயா ஏதாவது ஒரு புது லுக் பண்ணிட்டே இருக்கலாம். So this is for the next film. Yeah. Super. Congratulations on that. And again, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட் பிரசன்ட் வந்திருக்கீங்க. என்ன அவார்ட் யாருன்னு சொல்லாம this is specialன்றது உங்களுக்கு தெரியும். Why so special அப்படின்றது இந்த AV க்கு அப்புறம் பார்க்கலாம். Can we look at the AV please? Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Favorite Mom of Tamil Cinema, and the award goes to Saranya Ponvanan. எல்லாருடைய ஃபேவரட் நீங்கள் அப்படின்றதுக்கு அந்த குழந்தைங்க தான் மேம் சாட்சி. அண்ட் ஈவன் மோர் ஸ்பெஷல் தட் பரத் சார் இஸ் ஹியர் டு ப்ரெசென்ட் தி அவார்ட் இல்லைங்களா? ஸோ பரத் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேவரட் மாம் ஆஃப் தமிழ் சினிமா அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஐ திங்க் ராம் படத்தில் தான் ஆரம்பிச்சதில்ல மேடம் அந்த ஜேர்னி ஆஃப் பீயிங் அ மாம் அப்படிங்கிறது. ஸோ போஸ்ட் தட் ஐ திங்க் 2006 நாங்கள் வந்துட்டு சேர்ந்து எம்டன் மகன் ஒரு படம் பண்ணோம். ஐ திங்க் என்னோடய கெரியருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம் அது என்னோடய ஃபிலிமோகிராஃபியில். அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். ஐ திங்க் அதுக்கப்புறம் சரண்யா மேடம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐ திங்க் நேஷ்னல் அவார்டு ஒன்றும் வாங்கலை, நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல தென்மேற்கு பருவக்காற்று. ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக எம்டன் மகனுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அவார்டு எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக 2006. ஐ திங்க் அந்த டைமில் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர். ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஃபிலிம் அது. மக்கள் மனசில் ஆழமாக இடம் பிடிச்ச ஒரு ஃபிலிம் அது. ஐ thoroughly enjoyed working with. ஏன்னா எங்களுக்குள்ளே போட்டி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டயலாக்ஸ் இருக்கும் படத்தில். அவர் பக்கமாக எழுதிடுவார். இதில் வந்துட்டு வடிவேல் சார் எல்லாத்தையும் பிடிக்கிப்பார். அப்போ இவங்க போய் சண்டை போட்டு வாங்குவாங்க. நீங்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்களே காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ நாங்களாம் பண்ண வேணாமா, எனக்கு கொஞ்சம் பிச்சு கொடுங்க அப்படிம்பார். ஸோ இப்படி போட்டி போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அது போட்டியாக இருந்தது. ஐ திங்க் ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். ஐ திங்க் தேங்க்யூ மேம். இட் வாஸ் அ ப்ளஷர் working with you. Thank you so much. பியூட்டிஃபுல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் டு பி த ஃபேவரட் மாம் ஆஃப் தமிழ் சினிமா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது மேம். இந்த அம்மான்றது ஒரு இமோஷனில் மேம், அதில் மோஸ்ட்டாக நீங்கள் when you play அம்மா ஃபார் மெனி ஹீரோஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடியது இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கணும் அம்மா அது அப்படின்னா வாட் வுட் யூ வாண்ட் டு ஷோ ஆன் ஸ்க்ரீன் மேம்? இது ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தாய்மையில் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அது எதுன்னு சொல்லுவீங்க? பொசசிவ்னஸ் டுவர்ட்ஸ் அ சன் ஆர் சில்ட்ரன். ஸோ உங்கள் ரெண்டு பேரையும் இந்த ஸ்டேஜில் பார்க்குறது நான் ரொம்ப சூப்பராக எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 2006 யா
2006. 20 வருஷம் ஆன மாதிரி தெரியல மேம் எனக்கு. பரத் வந்து சின்ன குழந்தையா என் கூட நடிச்சாப்ல எம்டன் மகன்ல. இப்பதான் ஒரு ஆண் மகனா இருக்காரு. அப்ப குழந்தை அவர் அப்படியே தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்வாகா இருக்காரு, வேற லெவல்ல இருக்காரு. அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹியூமராக பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது ஃபிலிமாக வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபிலிமில் 2-3 கிராஃப் நிறையா இருக்குங்க. ஒரு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே புருஷனுக்கு அடங்கின ஒரு பொண்டாட்டியாக இருக்கணும். அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு அவங்களோட மற்ற ரிலேட்டிவ்ஸோடு போகும்போது அவங்களோட அதர் சைடு இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்ப மெம்பராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வரும்போது புருஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரியான நிறைய கிராஃப் இருந்தது படத்தில். நீங்கள் தான் சொல்லணும் மேடம் அதோட எக்ஸ்பீரியன்ஸை. அந்த சீனை பற்றி சொன்னால் போதும் மேம். எந்த சீன்? அந்த கோயில் சீன். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் எல்லாருமே. நல்ல வெயில் இருந்தது. அந்த வெயிலில் கீழே உருண்டு தண்ணி ஊற்றுனா கூட கொப்பளம் வந்துருச்சு கையிலலாம். அதனால் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு பண்ண சீன் அது. நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி தெரியல மேம். ஏன்னா நாங்கள் அது ரொம்ப இஷ்டப்பட்டு இன்னி வரைக்கும் ரிப்பீட் மோட்டில் பார்த்து இல்லை, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணி நாங்கள் இன்னி வரைக்கும் இஷ்டப்பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீனாக தான் அது இருக்குது. ஐ திங்க் தமிழ் சினிமாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் சீன்ஸில் அது டெஃபினெட்லி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் தட் as well. அண்ட் there's a special something ma'am. ஒரு அழகான பாடல் ஒருத்தர் உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. I'm going to have them on stage please. வேறில்லாத மரம் போலே பூமியில் நட்டாயே, ஓர் கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்களெல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து, வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே, வேதம் நாங்கும் சொன்னது அதை நான் அறிவேனே, அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே, அரறிறாரோ நான் இங்கே பாட, தாயனி கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. மேம் ஆக்சுவலாக இந்த சாங் வந்து எங்கள் எல்லாருக்குமே கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடும். உங்களுக்கு இது எவ்வளோ கனெக்ட் ஆகும், எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நான் அம்மாவாக பண்ணதில் ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் பிகினிங் பண்ணது. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. அண்ட் இந்த பாட்டு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் நிறைய டைம் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண சாங் இது. ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் மேம். இந்த பாட்டை இந்த மேடை கொண்டு வந்த சூப்பர் சிங்கர் கிருஷாங்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், யூ ஆர் அமேசிங். And Bharat sir, thank you so much for joining us on stage. Such an honor having you here with us today. And அடுத்த படத்தோட அப்டேட் நீங்கள் கூடி சீக்கிரம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேம் இப்போ எல்இடி ஸ்க்ரீனில் வந்து சில ஆக்டர்ஸோடைய ஃபோட்டோகிராஃப் வரப்போகுது. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் அம்மாவாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய சன்ஸோட ஃபோட்டோ வரப்போகுது. அவங்கக்கிட்ட இந்த சன் குவாலிட்டி இவங்ககிட்ட பர்ஃபெக்ட்பா? இது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. எல்லா சன்னுக்கும் நல்ல குவாலிட்டி தான். ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. இந்த மகன் வந்து எப்பவுமே அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. இந்த மகன் வந்து எப்பவுமே அந்த மாதிரி. இப்போ தனுஷ் சார் வந்து காரக்குழம்பு அப்படின்னு ஒன்று எப்பவுமே உங்ககிட்ட கேட்பாருல்ல, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அவ்வளோதான் மேடம். நினைக்கிறேன். ஓகேங்களா மேம்? ரெடி மேடம். நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா மேடம்? அது நான் எங்களுக்கு தெரிஞ்ச கதை, நீங்கள் சொல்லணும்ல. இல்லை, உண்மையாகவே என்னை எப்போ பார்த்தாலும் சமையல் பண்ணி கொடுக்க சொல்லுவார். அதில் காரக்குழம்பு தான் அதிகமாக கேட்பார். அவர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். அதில் காரக்குழம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே, சூப்பர் மேம். பரத் வந்து ரொம்ப க்யூட். அதாவது செட்டில் வந்து நம்மளுக்கு எதாவது அந்த நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த கொழாடியில் உருள்ற சீன், அந்த சீனில் உருளும் போது தான் எனக்கு தெரியும் புடவையெல்லாம் விலகி போகும்னு. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் சொன்னேன்,
புடவை விலகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு. உண்மையாகவே எனக்கு ஒரு ஷார்ட்லேயும் என் புடவை இழுத்து விடுறது தான் ஒரு வேலையாகவே இருந்தது. ஒரு உண்மை லைக் சச் அ ஸ்வீட் பிரதர் டு மீ. ஓகே, ஸோ ப்ரொடெக்டிவான பொறுப்பான மகன். ஓகே, அடுத்தது. Such a simple and very down to earth, nice, friendly person. எப்போ ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்வார், ஃபோன் எடுத்து பேசுவார். என்ன கேட்டாலும் அதுக்கு உடனே அதுக்கு ஒரு பதில் இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். வெரி கூல் அண்ட் கம்ஃபர்டபுள் பர்சன். அஜித் சார். நல்லா சமைப்பார், நல்லா சாப்பிடுவார். சமையலை பற்றி பேசுனா நிறைய நேரம் பேசுவார். ரொம்ப குழந்த மாதிரி, ரொம்ப இன்னசென்ட் அண்ட் சைல்ட் லைக். எஸ் மேம். ஏன்னா கிரீடம் படத்தில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பர். ஓகே, த நெக்ஸ்ட் பிக்சர் சூர்யா சார். வெரி ஆனஸ்ட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி டிசிப்ளின்ட், வெரி கேரிங், இப்படி நிறையா இருக்குது. ஸோ மேம், எல்லா மகன்கள் பற்றி சொல்லிட்டீங்க. பட் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு மம்மி அப்படின்றத கரெக்டாக இங்கே சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் மட்டும்தான் அந்த உண்மையை சொல்ல முடியும். பொன்வண்ணன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார். சார் எல்லாருமே ஃபேவரட் மாம் அப்படின்னு மேமை கொண்டாடிட்டு இருக்கோம் சார். ஆனால் மேம் வீட்டில் எந்த மாதிரி மாம்? அவங்கள ஒரு டைமென்ஷனில் அடக்க முடியாது. நம்ம பொதுவாக அம்மா அப்படின்னு நினச்சா என்ன, பாசமாக சாப்பாடு ஊட்டுவாங்க, எப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு சினிமாவில் இருக்கு இல்லையா, அந்த அம்மாலாம் இல்லை. அம்மாவுக்கு அம்மா என்ன ஒன்றுன்னா, இப்போது நம்ம ஒரு சிஸ்டர், டாட்டர், இப்படி ஒரு பெண்களாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் பாட்டியாக வருவாங்க. உறவுகள் வைஸ் எல்லாமே பெண்கள் தான். ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வெளியே நம்ம போயிட்ட பிறகு கூட நமக்காகவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியா, போய் பத்திரமா இறங்குனியா, எப்போ கிளம்ப போகிற, எப்போ வரப்போகிற அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் வந்து அம்மாங்கிற அந்த உறவுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். மற்ற உறவுகளில் போயிட்டு பத்திரமா வாப்பா அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. வந்துட்டியா அப்படின்னு வந்த பிறகு கேட்பாங்க. இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அம்மா அப்படிங்கிறது வந்து இயற்கையினுடைய ஒரு தன்மை. நேச்சர் வந்து அம்மாவுக்கு வந்து அதிகமான பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கு. அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாக இருக்குது. அப்போ பெண்கள் வந்து எந்த உறவுகளில் இருந்தாலும் அம்மாங்கிற உறவுகளில் மட்டும் அவங்க மேம்பட்டிருக்காங்க. அதில் எல்லா அம்மாக்களுமே உண்மையிலுமே உயர்ந்தவர்கள், பாசமானவர்கள் அம்மாக்கள் தான். அதுக்கு இணை யாருமே இல்லை. அது கூட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ திரைத்துறையில் உங்களுக்கு தெரியும், குடும்பத்தையும் கவனிக்கணும், வெளியே போகணும். திரைத்துறைக்குன்னு சில ப்ரெஷர் இருக்குது. அங்கே சில நேரங்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பளுக்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த வேலையும் கவனிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விடுபடுவோம். சரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒன்று விடுபடுவோம். ஆனால் அம்மாவாக இருப்பவர்கள் யாரும் அதில் விடுபட மாட்டாங்க. அந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த விதத்தில் ஒரு முழுமையான, நான் என் பார்வையில் சொல்கிறேன், ஒரு முழுமையான குழந்தைகளையும் குடும்பத்தையும் தன்னையும் கவனித்து கொண்டு ஒரு தொழிலில் செய்யக்கூடிய தொழில் நேர்மையாக அதுக்கும் சின்சியராக இருக்கிறது அப்படின்னு எடுத்தால் 100க்கு 100 விழுக்காடு அவங்களுக்கு கொடுக்கலாம். இது நான் வந்து எங்களுடைய திருமண வாழ்க்கை 30 வருடம். 30 வருட திருமண வாழ்க்கையிலையும் நான் முரண்பட்டிருக்கேன். ஒரு சமயம் மேலே போவோம், ஒரு சமயம் சோம்பேறித்தனமாக இருப்போம், ஒரு சமயம் வேலை பழுவுகள் கூடுதலாக இருக்கும். இப்படி எல்லாமே வேரியேஷன் இருக்கும். ஆனால் எப்போவுமே வேலை இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களாகத்தான் நான் 30 வருடமாக பார்த்துருக்கேன். அவங்கள வந்து எங்கேயாவது ஒரு குறையா எதையாவது மார்க் போட்டு குறைக்கலாம் அப்படின்னா அது நான் ஏதோ பொறாமையில் செஞ்ச மாதிரி ஆயிடும். அது வேண்டாம். 100க்கு 100க்கான தகுதி அவங்களுக்கு உண்டு. சூப்பர் சார். சார் இவ்வளோ நேரம் அத்தனை காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்போது மேம் ஹாப்பியாக ஆகலை. ஆனால் நீங்கள் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸில் தான் மேம் அப்படியே பறக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து 100க்கு 100 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மேம். அவர் இப்படி தான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும்.
இல்லை மேம், கையில் இருக்க விருதை விட அந்த விருது நீங்கள் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டீங்க. அது ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானது. இது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேரக்டருக்காக நான் சொல்கிற விஷயம். ஆனால் நான் ஒரு படைப்பாளியாக, இயக்குனராக என்னுடைய பார்வையில் திரைத்துறை சார்ந்து சொல்கிறேன். நான் ஒரு 30 வருடமாக அவங்கள நான் கருத்தம்மா படத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் நடித்ததிலிருந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் வரலும் 30 வருடமாக நான் தினமும் முகம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவர்கள் நடித்த படத்தை நான் திரையில் போய் பார்க்கும்போது எனக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, என் மனைவியாகவே தெரிய மாட்டாங்க. அந்த கேரக்டராக தான் எனக்கு தெரியும். அந்த கேரக்டர் அழுதா நான் அழுவேன், அந்த கேரக்டர் சிரித்தா நான் சிரிப்பேன். அப்போது 24 மணி நேரமும் கூடவே இருந்து பழகின ஒருத்தனுக்கு அதை மறக்கடித்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த கேரக்டராக உணர வைக்க முடியுதுன்னா அது உண்மையிலுமே அவங்க பெரும்பகுதி அம்மா வேடம் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா கேரக்டருக்காக முழுமையாக அவங்க ஸ்க்ரீனில் வந்து அவங்களுடைய எமோஷனல்ஸ் வந்து சேருது. அது ஒரு ரசிகனாக அல்லது ஒரு படைப்பாளியாக, ஒரு திரைத்துறையில் நானும் ஒரு கலைஞனாக இருக்கிறதுனால, நடிகனாக இருக்கிறதுனால அதை நான் ஒரு முழுமையான ஆர்டிஸ்டாகவும் அவங்கள நான் உணர்கிறேன். சூப்பர் சார். மேடம், ஒரு அவார்டு நினச்சோம், 3 அவார்ட். அம்மாவுக்கும் 100 out of 100, ஆக்டராகவும் 100 out of 100. இப்போ ஃபேவரட் மாம் ஆஃப் தமிழ் சினிமா சாரோடைய அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ் தட் நீங்கள் இந்த மேடையில் இந்த அவார்டு வாங்குறீங்கன்னு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள், பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம் ஃபார் பீங் வித் அஸ் திஸ் ஈவினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். முன்னாடி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நினச்சி நிறையா சரி ஓகே நடக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்த சில கனவுகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ நினைவாகுதோ அப்படின்ற மாதிரி. தெரியாமல் தலையாட்டிட்டேன். அது வந்து இவ்வளோ ரீச்சாகவும் நான் நினச்சி பார்க்குறேன். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambirathim Adayalam.